அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி. ஹேமஸ்ரீ. நான் 3ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேடவாக்கம். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பின் பெயர் கூடா நட்பு. திருக்குறள். அதிகாரம் கூடா நட்பு. குறள் 821. சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரானிறந்தவர் நட்பு. முட்டாள் முதலை ஒரு குளிர்ந்த நீரோடை, அதன் அருகே அழகான நாவல் மரம். அந்த மரத்திற்கு தினமும் ஒரு குரங்கு வரும். மரத்தில் ஏறி கிளைக்கு கிளைக்கு தாவி விளையாடும். பசி எடுக்கும் போது நாவல் பழங்களை சாப்பிட்டு உண்ணும். தாகத்திற்கு தண்ணீர் குடிக்கும். இப்படி அதில் போக்கிருந்த போது அந்த ஓடை பக்கம் ஒரு புதிய விலங்கு தண்ணீரில் நீந்தி வந்தது. உடல் முழுதும் மேடும் பள்ளமுமாய் முள்ளாக இருந்தது. நீண்ட வால், கூரிய நகம், பார்க்கவே பயந்திருவதாக இருந்தது. குரங்கு அதை பார்த்து முதலை பயந்தாலும் தைரியத்தை வர வைத்துக் கொண்டு பேசியது. ஏ, யார் நீ? இங்கே வந்தாய்? என் பெயர் முதலை. எனக்கு இரை எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் இந்த பக்கம் நீந்தி கொண்டே வந்தேன். எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. ஏதாவது சாப்பிட இருந்தால் கொடு. உன்னை பார்த்தால் பயமாகவும் உள்ளது. பசி என்கிறாய், பாவமாகவும் இருக்கிறது. சரி, இந்தா இந்த நாவல் பழங்களை சாப்பிட்டு உன் பசியை தணித்துக்கொள். முதலை அது அவளுடன் வாயை திறந்து எடுத்து சாப்பிட்டது. என்ன பழம் இத்தனை சுவையாக இருக்கிறது? இதுவா? இது நாவல் பழம். நான் தினமும் இங்கேதான் வருவேன். மரத்தில் ஏறி சிறிது நேரம் விளையாடிவிட்டு பழங்களை தின்று நீரை குடித்து பசியாறிக் கொள்வேன். நீ சரி என்றால் நானும் அடிக்கடி இங்கு வருவேன். நாம் இருவரும் நண்பர்களாம். என்ன சொல்கிறாய்? சரி, அப்படியே செய்வோம். சரிந்தா இந்த பழங்களை கொண்டு போய் உன் வீட்டில் கொடு. முதலை பத்திரமாக எடுத்து சென்று தன் மனைவியிடம் கொடுத்தது. ஆஹா, ஏன் இந்த பழம் இத்தனை சுவையாக இருக்கிறது? இதுவா? இது நாவல் பழம். முதலை தான் பசியோடு இருந்தபோது குரங்கின் சந்தித்த கதையை கூறியது. கவலைப்படாதே, இனி என் நண்பனிடம் முன்னு கொஞ்சம் அதிகமாகவே பழம் பறித்து வாங்கி வருகிறேன். இப்படியே அடிக்கடி தன் கனவின் நாவல் பழங்களை வாங்கி ருசித்த பெண் முதலைக்கு அறிவு மணம்பியது. நாவல் பழமே இத்தனை ருசி என்றால் இதை தினமும் சாப்பிடும் குரங்கின் இதயம் எத்தனை ருசியாக இருக்க வேண்டும் என்று குறுக்கு வழியில் சிந்தித்தது. நான் கேட்கட்டும், கோபிக்க மாட்டீர்களே? நீ எது கேட்டாலும் நான் கோபிக்க மாட்டான். ஏன் என் பிரியமானவன்? அப்படி என்றால் அந்த குரங்கின் நம் வீட்டிற்கு தந்திரமாக அழைத்து வாரும். அது இதயம் ருசிக்க ஆவலாக இருக்கிறேன். இது என்ன விபரீத ஆசை? அவன் என் நண்பன். அவனை எப்படி உனக்கு பலியாக்குவது? ஆண் முதலை மனைவி முதலை சண்டையிட்டு போனதால் ஆண் முதலை மனம் வருந்தியது. சிலது காலமே பழகினாலும் நல்ல நண்பனுக்கு துரோகம் செய்ய விரும்பவில்லை. ஆனாலும் வழியிடம் குரங்கிடம் சென்றது. வா நண்பா, ஏன் தாமதம்? என்ன உன் முகம் மாற்றமாக இருக்கிறது? அதெல்லாம் ஒன்றுமில்லை தோழா. என் மனைவி உன்னை காண விரும்புகிறார். விருந்து தயார் செய்து வைத்திருக்கிறாள். வா, என் வீட்டிற்கு போலாம். முதலையார் உண்மையை மறைக்க முடியவில்லை. மனைவி முதலை காண கேட்ட குரங்கு தந்திரமாக தப்பிக்க யோசித்தது. இந்த தகவலை நான் மறுத்திருந்த போதே சொல்லக்கூடாதா? என் இன்னொரு இதயத்தை அங்கே காய போட்டேன். அதையும் எடுத்து வந்திருக்கலாமே. அதனால் என்ன? இதோ ஒரு நொடியே உன் மரத்திற்கே சுமந்து போகிறேன். அதையும் கொண்டு வா. என் மனைவி மிகவும் சந்தோஷப்படுவாள். இருவரும் பேசிக்கொண்டே பல இடத்திற்கு வர குரங்கு ஒரே தாவி கிளையில் அமர்ந்து கொண்டது. ஏ முட்டாள் முதலையே, நான் உனக்கு என்ன கெடுதல் செய்தேன்? பசி என்ற வந்த போது பழம் கொடுத்ததுக்கு இதெல்லாம் பரிசா? போய்விடு இங்கிருந்து. அப்படி என்றால் இன்னொன்று இதயம் இருப்பதாக சொல்லி என்னை ஏமாற்றினாயா? ஆமாம், ஒன்று போன்ற நன்றி கெட்ட நண்பனிடம் பொய் சொல்லித்தான் தப்ப வேண்டும். யாருக்காவது 2 இதயம் உண்டா? என் கண்முன் நிற்காதே. இனி இங்க வர வேண்டாம். முதலை சோகத்துடன் கருந்தியது. திருக்குறள். அதிகாரம் கூடா நட்பு. குறள் 821. சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரானிறந்தவர் நட்பு. தெளிவுரை. உள்ளம் பொருந்தாமல் ஒருவரின் நட்பு வாய்க்கும் கிடைக்கும் போது அடிக்கும் பட்டணியாம். நன்றி, வணக்கம்.